Let us look at God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். Before we get into God's word, let us look to God in prayer. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக தேவனை நோக்கி ஜெபிப்போம். Let's pray. ஜெபிப்போம். Our Father Lord, we pray that you will speak to us through your word. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தை மூலமாக நீங்களோடு கூட பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that you will give us grace to understand what you want to speak to us this morning. இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறீரோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு புரிதலை தாரும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Try to lead us and guide us. எங்களை நீர்தாமே ஆண்டவரே நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Today I'm going to talk about how to overcome wilderness experience. இந்த நாளிலும் கூட வனாந்தர அனுபவத்தை மேற்கொள்வது எப்படி என்று நான் உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். Life is a journey filled with varied experience. வாழ்க்கை என்பது அநேக உதாரணங்கள், அநேக அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிற காரியமாக இருக்கிறது. Life's journey is not always smooth. வாழ்க்கையின் அந்த பிரயாணம் எப்பொழுதுமே அது லகுவாக இருக்கிறதில்லை. It teaches us lessons that help us to live lives that God intended us to live as we put our trust in Him. கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி நடத்தி செல்வதற்கான ஒரு பயணமாக அது இருக்கிறது. For the past few months we have been going through this pandemic situation. கடந்த சில மாதங்களாக இந்த வியாதியின் கொடூரத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Due to the COVID-19 pandemic, we have been changing the way we do things. இந்த COVID-19 என்கிற இந்த வியாதியின் கொடூரத்தினாலே அநேக காரியங்களை நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். We need to follow safety guidelines given by our government. நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டியதாக இருக்கிறது. We cannot travel without face mask and hand sanitizers. முகக்கவசம், கையை சுத்திகரிக்கிற அந்த திரவியம் இவைகள் இல்லாமல் நம்மாலே வெளியிலே பிரயாணம் செய்ய முடிகிறதில்லை. Due to this pandemic, the entire system has been affected. இந்த வியாதியின் நிமித்தம் முழு சமுதாயத்தின் காரியங்களே ஒடுக்கப்பட்டு போய்விட்டது. We are pushed into a situation where we are to live with it and also deal with it. அதோடு கூட வாழவும் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம். Many lives and jobs have been affected. அநேகருடைய வாழ்க்கையும் வேலையும் இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Many are going through wilderness experience. அநேகர் இந்த வனாந்தர அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Where they face all kinds of trials and battles in life. அவருடைய வாழ்க்கையில இது நிமித்தம் அநேக சோதனைகள், போராட்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Amidst the situation, we have only one hope. இந்த சூழ்நிலை மத்தியிலே நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. Our Lord Jesus Christ is able to lead us through this experience and give us grace to overcome every challenge that comes our way. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை மேற்கொள்ளவும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையும் பலத்தையும் தந்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். We are going to look at three aspects of issues that one faces in the wilderness. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒரு மூன்று காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். We will also look at three aspects that serve as a solution. அது மாத்திரமல்ல, அதற்கான பதிலாய் மூன்று காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். We will look at three words that start with the letter S. ஆங்கில எழுத்து எஸ் என்று சொல்லி தொடங்குகிற மூன்று வார்த்தைகளை நாம் காண இருக்கிறோம். First, skepticism. முதலாவது அவநம்பிக்கை. Skepticism means an attitude of doubt. அவநம்பிக்கை என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிற ஒரு நிலை. It means a lack of sureness about something. ஒரு காரியத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. When one travels in the wilderness, that person may have many questions about something or doubts over something. ஒருவர் வனாந்தரத்தின் கூடாக கடந்து போகும் பொழுது அநேக சந்தேகங்கள் அல்லது அநேக கேள்விகளோடு கூட அவர் பிரயாணப்படுவதாக இருக்கும். Am I going in the right direction? நான் போகிற பாதை சரியான பாதைதானா? Will I reach the destination? நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் போய் செல்வேனா? Will something happen to me or my family? எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்துக்கோ ஏதாவது சம்பவிக்குமா? Do I possess enough means of subsistence for my journey
to support myself and my family. என்னுடைய பிரயாணத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் உடையவனாக இருந்து எனக்கும் என் குடும்பத்தையும் அது தாங்கக்கூடியதாக இருக்குமா? The Israelites were in the wilderness for 40 years. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் இருந்தனர். That is what we read in the Bible. வேதத்திலே அதை தான் நாம் வாசிக்கிறோம். The Israelites would have had many questions and doubts in their minds. இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய மனதிலே அநேக சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்திருக்கும். When will we get into the land of Canaan? எப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளாக உட்பிரவேசிப்போம்? Will we die in the desert? அல்லது நாம் இந்த வனாந்தரத்திலேயே மரித்து போவோமா? Or will we reach our destination safely? அல்லது நாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு நாம் சுகமாய் போய் சேருவோமா? The people of Israel murmured against Moses, who was their leader. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தலைவனாகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். Saying, why did you bring us here? என்ன சொல்லி முறுமுறுத்தார்கள்? எங்களை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்? The Lord led the Israelites by showing the mighty signs and wonders. பலத்த அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட தேவன் தாமே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். The Lord parted the Red Sea. கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் பிளந்தார். He led Israel with a pillar of cloud by day and fire by night. மேக ஸ்தம்பத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். But the Israelites forgot the way in which the Lord led them and performed miraculous signs and wonders in their midst. ஆனாலோ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்து போனார்கள். They complained against Moses and also doubted God's sovereignty and his ways. அவர்கள் மோசேயையும் சந்தேகப்பட்டார்கள், தேவனுடைய சர்வ வல்லமை தன்மையையும் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். The scripture tells us that we are to walk by faith and not by sight. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் கண்டு அல்ல விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி. The Israelites walked by sight rather than faith. இஸ்ரவேல் ஜனங்களோ விசுவாசித்து நடக்காமல் அவர்கள் கண்டு நடக்க பிரயாசப்பட்டார்கள். So what do we learn from the scripture? ஆக இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? Although the Lord may lead us through the wilderness journey, we should never doubt his presence. கர்த்தர் ஒருவேளை நம்மை வனாந்தர வழியாக நடத்தி போனாலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் சந்தேகப்படக்கூடாது. We should never doubt his ways. அவருடைய வழிகளை நாம் ஒருபொழுதும் சந்தேகப்படக்கூடாது. We should never doubt his miracles. அவருடைய அற்புதங்களை நாம் ஒருபொழுதும் நாம் சந்தேகப்படக்கூடாது. Let us walk by faith, believing that the Lord is able to lead us through, regardless of the doubts and questions we may have in our minds. நம்முடைய மனதிலே சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உறுதியோடு கூட நாம் முன்னேறி செல்வோமாக. One day a famous evangelist named John Wesley was walking with a man who was greatly worried. ஒரு நாளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஜான் வெஸ்லி என்கிற சுவிசேஷ ஊழியக்காரர் ஒரு மிகவும் வேதனையோடு கூட இருந்த ஒரு மனிதனோடு கூட அவர் நடந்து போனார். He expressed his doubt as to the goodness of God. தேவனுடைய அவர் நல்லவர் என்கிற அந்த காரியத்தை குறித்த ஒரு சந்தேகமுடையவனாக அவன் காணப்பட்டான். He said, I do not know what I shall do with all this worry and trouble. என்னிடத்தில் இருக்கிற இந்த கவலை இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எனக்கே தெரியவில்லை என்று சொன்னான். At the same time, at the same moment, John Wesley saw a cow looking over a stone wall. அதே நேரத்திலே அந்த ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு மாடானது ஒரு மதில் சுவருக்கு மேலாக பார்க்கிறதை அவர் கண்டார். Do you know, asked Wesley, why that cow is looking over the wall? அப்பொழுது அந்த ஜான் வெஸ்லி அந்த நபரை பார்த்து கேட்டார், இந்த மாடானது எதற்காக மதில் மேலே அது பார்க்கிறது என்று சொல்லி உனக்கு தெரியுமா என்று கேட்டார். The man said, no, I do not know. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், எனக்கு தெரியாது என்றான். Wesley said, the cow is looking over the wall because she cannot see through it. அந்த மாடானது அந்த மதிலுக்கு மேலாக நோக்கி பார்ப்பதற்கு காரணம் அந்த மதிலுக்கு ஊடாகாதனாலே பார்க்க முடியாது. So this is what you must do with your wall of trouble. ஆக நீயும் கூட பிரச்சனை என்கிற மதில் வரும் பொழுது நீயும் இப்படியே செயல்பட வேண்டும். Look over it and avoid it. நீ அதற்கு மேலாக நோக்கி பார், அதை நீ தவிர்த்து விடு.
Faith enables us to look past our circumstances and focus on Christ. விசுவாசம் என்கிறது சூழ்நிலைகளை புறம்பாக தள்ளி கிறிஸ்துவை நோக்கி பார்க்க செய்யும். It is important for us not to look at our problems or our worries. நம்முடைய பிரச்சனைகளையோ கவலைகளையோ நோக்கி பாராமல் இருப்பது மிகவும் முக்கியம். The more we think about our worries, the more our doubts will be. நம்முடைய கவலைகளை குறித்தே அதிகமாய் நாம் யோசிக்கும் பொழுது நாம் கலங்கி போவோம். A man of God once said like this. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக ஒரு முறை சொன்னார். Doubt discovers difficulties which it never solves. இந்த சந்தேகம் என்கிறது பிரச்சனையை தீர்க்கக்கூடாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. Faith is the word which speaks life. விசுவாசம் என்கிறது ஜீவனை பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. Amidst doubts, our God instills faith in our lives. சந்தேகத்தின் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை விதைக்கிறார். When God said to Abraham he would have a child, Abraham laughed and said to himself, will a son be born to a man 100 years old? தேவன் ஆபிரகாமிடத்திலே நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சிரித்து ஒரு மனிதன் 100 வயதாகும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டான். Sarah too laughed and said to herself, will I really have a child now that I am old? சாராளும் அதை கேட்டு நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்கிறேனே என்னாலே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா என்று சொல்லி அவளும் கேட்டாள். But the Lord said, is anything too hard for the Lord? ஆனாலோ கர்த்தர் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Let us look at Mark chapter 9 and verse 23. மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Hallelujah. Hallelujah. Everything is possible for the one who believes and has faith. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். We should have faith in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Let not our worries, doubts or situations determine who we are and what can happen in our lives. நம்முடைய கவலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் நாம் யார் என்றும் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நிர்ணயிக்க விடக்கூடாது. If we believe and have faith in the Lord Jesus Christ, he can turn impossibilities into possibilities. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது கூடாத காரியங்களை கூடும்படிக்கு அவர் செய்வார். Instead of having skepticism, let us have sureness of faith in the Lord Jesus Christ. அவர் நம்பிக்கையை நாம் துறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசத்தை வைப்போம். When we have sureness of faith in the Lord, our skepticism can be turned into solutions. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நிச்சயமான ஒரு விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த அவநம்பிக்கை ஒரு தீர்வாக மாறி போகும். Let us not have skepticism in our mind. நம்முடைய மனதிலே அவநம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. The Lord, when we have faith in the Lord Jesus Christ, he is able to turn our skepticism into solutions. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய அவநம்பிக்கையை அவர் தீர்வாக மாற்றி விடுவார். Second, இரண்டாவதாக scare. பயம். When one journeys through the wilderness, that person may have fear about his safety. ஒரு மனிதன் வனாந்திரத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுது தன்னுடைய பாதுகாப்பை குறித்து ஒரு பயம் உள்ளவனாக காணப்படுவான். The Israelites wandered in the wilderness for 40 years. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். They would have had fear concerning their safety. அவருடைய பாதுகாப்பை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாய் இருக்கலாம். Will any animal come and attack us? ஏதாவது மிருகம் வந்து தங்களை தாக்கி விடுமோ? Or will our enemies try to attack us? அல்லது நம் சத்துருக்கள் வந்து நம்மை தாக்கி விடுவார்களோ? In fact, there were enemies of Israel. There were enemies of Israel who had come to attack the Israelites, but the Lord protected them and delivered them. சொல்ல போனால் இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் இஸ்ரவேலை தாக்கி அழிக்கும்படிக்கு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஆனாலோ தேவனாகிய கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார். When the Israelites were crossing the Red Sea, the Egyptians drew near. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். கர்த்தரோ இஸ்ரவேலை காத்து கொண்டார்.
The Bible says they were very afraid of them. வேதம் சொல்லுகிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களை கண்டு மிகவும் பயந்து இருந்தார்கள். Let us turn our Bibles to Exodus chapter 14 and verse 10. வேதாகமத்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். The Israelites thought they would die in the wilderness. இஸ்ரவேலர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர் வனாந்தரத்திலே மரித்து போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். But the Lord stood by them and fought for them. ஆனாலோ கர்த்தர் அவர்களோடு கூட நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்தார். The enemies tried to persuade them. சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ள முயற்சித்தார்கள். They came very close to them. அவர்களை மிகவும் நெருங்கி கிட்ட வந்து விட்டார்கள். But they could not do anything against them. ஆனாலோ அவர்களுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்களாலே செய்ய முடியவில்லை. The Lord saved the Israelites out of fear and death. கர்த்தர் அவர்களை பயத்துக்கும் மரணத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். Walking in wilderness is a lonely experience. வனாந்தரத்திலே நடக்கிறது என்கிறது ஒரு தனிமையான ஒரு அனுபவம். But the Lord is with those who trust in Him. ஆனாலோ கர்த்தர் தம்மிடத்திலே எவர்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. A father took his little son with him in order to see his elderly mother who lived 3 miles away from their home. ஒரு தகப்பன் தன்னுடைய தாயை சந்திக்கும்படிக்கு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு 3 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டிற்கு செல்ல அவர் புறப்பட்டார். They spent the whole day with the elderly women and that night they stayed there. ஒரு நாள் முழுவதிலும் அந்த வயது முதிர்ந்த அந்த சகோதரியோடு கூட அவர் நாளை செலவிட்டு இரவு அங்கே தங்கிவிட்டார்கள். There was a swamp connected to their house. அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டை இருந்தது. A swamp is an area of land permanently saturated or filled with water. எப்பொழுதுமே தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு இடம்தான் அது ஒரு குட்டை. Swamps are dominated by trees. அந்த இடத்துல எப்பொழுதும் மரங்கள் சுற்றி இருக்கும். That night the frogs were croaking and crickets were chirping. அந்த இரவிலே இந்த தவளைகளும் இந்த இரவு பூச்சிகளும் அது சத்தமிட்டு கொண்டிருந்தது. With the darkness and shadows of the trees, the little boy asked his father. அந்த இரவிலே அந்த மரத்தின் நிழலிலே அந்த சிறு பையன் அந்த தகப்பனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டான். If there were any danger of something catching us, நம்மை பற்றி பிடிக்கக்கூடிய ஆபத்து நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டான். will we face any danger? நாம் ஏதாவது ஒரு ஆபத்தை சந்திக்க கூடுமோ? And the father assured his little son that there was no danger. அப்பொழுது அந்த தகப்பன் அந்த சிறு பிள்ளைக்கு அவர் உறுதியாய் சொன்னார், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. Soon the little boy asked the same question again. கொஞ்ச நேரம் கடந்த பிறகு மீண்டுமாக அந்த சிறு பையன் அதே கேள்வியை கேட்டான். But he received the same answer. அப்பொழுது மீண்டுமாக அதே பதிலையும் அவன் பெற்றுக்கொண்டான். But his father saw that his little son was frightened, and he took him by the hand and said. ஆனாலும் அந்த சிறு பையன் மிகவும் பயந்து போய் இருந்தபடினாலே அந்த தகப்பன் அந்த சிறு பையன் கரத்தை பிடித்து கொண்டு இப்படியாக சொன்னார், I will not allow anything to harm you. உன்னை சேதப்படுத்தும்படிக்கு ஒன்றுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். The little son said to himself, my father had me by the hand, then why should I fear hereafter? அப்பொழுது சிறு பையன் சொன்னான், என் தகப்பன் என் கையை பிடித்து என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? And all his fears passed away, and the little boy had confidence that nothing bad would happen to him that night. அந்த பயம் எல்லாம் அந்த சிறு பையனை விட்டு விலகி போய்விட்டது. அந்த இரவு அவனுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அவன் தைரியமாய் இருந்தான். Psalm 23 and verse 4 says, சங்கீதம் 23 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Let us look at Psalm
and verse 1. சங்கீதம் 27 1ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord has not called us to live in fear. நாம் பயத்திலே வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. But our faith in God will enable us to overcome all fear. தேவன் மீது இருக்கிற நம்முடைய விசுவாசம் எல்லா பயத்தையும் மேற்கொள்ள செய்யும். Let us not forget that our Lord is upholding us with his righteous right hand. கர்த்தர் தம்முடைய நீதி உள்ள வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார் என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. A man of God says like this. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், If the Lord be with us, we will have no cause of fear. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த ஒரு பயத்தின் அவசியமும் நமக்கு இராது. His eye is upon us. அவருடைய கண்கள் நம் மீது இருக்கிறது. His arm over us. அவருடைய கரம் நம் மீது இருக்கிறது. His ear open to our prayers. அவருடைய செவிகளுடைய ஜெபத்துக்கு திறந்தவைகளாய் இருக்கிறது. His grace sufficient, his promise unchangeable. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாகவும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவைகள் மாறாதவைகளாகவும் இருக்கிறது. There is a saying that goes like this. இப்படியாக ஒரு பழமொழி உண்டு. Fear is a self-imposed prison that will keep you from becoming what God intends you to be. தேவன் நீங்கள் என்னவாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு நீங்களே சுயமாக உங்களை சிறைக்குள்ளே சிறைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம்தான் பயம். You must move against it with the weapons of faith and love. விசுவாசம், அன்பு என்கிற ஆயுதங்களோடு கூட அதற்கு விரோதமாக நீங்கள் செயல்பட வேண்டும். Let us not be scared of the things that surround us. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is security and protection for God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. For those who put their trust in him. எவர்களெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. Let us not be scared of the things that surround us. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். Will anything happen to me or my family? எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ என்ன நடக்குமோ? The one who is in you is greater than the one who is in the world. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். The works of the enemy shall be destroyed. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். Satan may try to do something harm against you, but the Lord is there to protect you. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கலாம், ஆனாலோ தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with us to protect us. நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with you to protect you. கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார். So therefore, let us not be scared of the things that surround us. Let us remember that we have security. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு நாம் இனி பயப்படாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி உறுதியாய் இருப்போமாக. For all those who put their trust in God. தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறுதி உண்டு. Third, மூன்றாவதாக scarcity. பற்றாக்குறை. When a person journeys through the wilderness, that person may have to face insufficiency of resources. ஒரு மனிதன் வனாந்தரத்தை ஊடாக கடந்து போகும் பொழுது அவனுடைய தேவையிலே பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. It can mean anything such as water, food, money and other essential things. அது எதுவாக வேண்டுமாகலாம் இருக்கலாம். பணம், உணவு, தண்ணீர் அல்ல அடிப்படை தேவைகள் எவைகளாகவும் இருக்கலாம். In the Bible, the Israelites faced shortage of water and food. வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் பற்றாக்குறையாக அவர்கள் காணப்பட்டார்கள். Let us turn our Bibles to Exodus chapter 15 verses 22 to 25. வேதத்தை நாம் யாத்ராகமம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதிகாரம் 15 வசனங்கள் 22 25 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது.
அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. When the Israelites were in the wilderness of Shur, they found no water for 3 days. இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்தரத்திலே இருந்த பொழுது 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் கிடையாமல் இருந்தது. But the Lord brought them to a place called Mara. ஆனாலும் கர்த்தர் அவர்களை மாரா என்கிற ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். There the Lord performed a miracle by turning bitter water into something sweet. அந்த இடத்திலே கர்த்தர் தாமே அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பான ஒரு தண்ணீராய் மாற்றி ஒரு அற்புதத்தை நடப்பித்தார். In order to test them, the Lord did this thing. அவர்களை சோதிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நடத்தினார். Instead of continuing to praise the Lord and seek him, they began to grumble against Moses about lack of water to drink. கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை தேடுகிறதற்கு மாறாக அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினார்கள். Whenever the Israelites needed water or food, God provided for them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உணவு அல்லது தண்ணீர் தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அதை சந்தித்தார். Whenever they were hungry, the Lord sent manna from heaven. அவர்கள் எப்பொழுதெல்லாம் பசியா இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி தந்தார். Every day a miracle was right before their eyes. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடந்தது. They just had to pick up the manna, drink the water and accept his blessing. அவர்கள் அந்த மன்னாவை எடுத்து உண்டு தண்ணீரை பருகி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதே அவருடைய வேலையாக இருந்தது. Over and over God provided for their needs. மீண்டும் மீண்டுமாக அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். Just like the people of Israel had to look to God to meet their needs, we also should look to our God for our needs. தங்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது போலவே நாமும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். The Israelites had to look for it every day. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. Every day the Lord made sure he met their needs. ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அவர் பார்த்து கொண்டார். Every day the Lord made sure they were satisfied. அவர்கள் திருப்தி அடைவதை குறித்து கர்த்தர் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். Every day the Lord made sure they were nourished. அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறார்களா என்று சொல்லி கர்த்தர் ஜாக்கிரதையாக இருந்தார். Every day the Lord made sure they were cared for. அவர்கள் கரிசனையா அவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். They never lacked, for God's resources never run dry. அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாதிருந்தது காரணம் தேவனிடத்திலிருந்து சம்பூரணமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. At one stage the Lord fulfilled the desire of the Israelites when they wanted meat instead of manna. ஒரு நாளிலே அவர்களுக்கு மன்னாக்கு பதிலாக மாமிசத்தை அவர்கள் இச்சித்தபடியினாலே அதையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அவர் திருப்தியாக்கினார். The Lord fulfilled the desire when they were in the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய விருப்பத்தை வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். Hallelujah. Hallelujah. The Lord is able to fulfill our desire even when we walk in the wilderness. நாம் வனாந்தரத்திலே நடந்தாலும் நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். What do we learn from the scripture? இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? There will be testing times when we walk in the wilderness. நாம் வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது சோதனை காலம் வரும். We may lack certain resources. சில தேவைகளிலே நமக்கு குறைச்சல் உண்டாகலாம். There may be lack of money, பணம் குறைந்து போகலாம், lack of jobs, அல்லது வேலை இல்லாமல் போகலாம், lack of resources around us. நம்மை சுற்றி இருக்கிற அந்த தேவைகள் அது குறைவுபடலாம். There may be lack of peace and joy in the family. குடும்பத்திலே ஒருவேளை சமாதான குறைச்சல் அல்லது வேற குறைச்சல் இருக்கலாம். But our Lord is able to provide for all our needs. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். Instead of complaining and grumbling, let us praise our God and seek him and thank him for
every way He leads us in. நாம் குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி நன்றி செலுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர் நாம் ஸ்தோத்திரிப்போம். It doesn't matter whether it's a pleasant experience or an unpleasant experience. அது ஒரு இனிமையான அனுபவமோ அல்லது இனிமை அற்ற அனுபவமோ எதுவாக இருந்தாலும் சரி. Let us praise and thank God in all our situations. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை துதிப்போமாக. Let us look at Philippians chapter 4 and verse 19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God will supply every need of yours according to His riches and glory. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். The young lions suffer want and hunger, but those who seek the Lord lack no good thing. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. Nehemiah chapter 9 and verse 21. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 40 years God sustained them in the wilderness. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். The Bible says they lacked nothing. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாதிருந்தது. It tells us how good our Lord is. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை காண்பிக்கிறது. The Lord is able to lead His people and also sustain them in the wilderness. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்த வல்லவராய் இருந்து வனாந்தரத்திலே அவர்களுக்கு குறை இல்லாதபடிக்கும் அவர் பார்த்து கொண்டார். The Lord makes sure, He ensures that the needs are met. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதிலே அவர் உறுதியாக இருந்தார். Even if we face shortages, the Lord is able to provide for all our needs. அவர்களுக்கு குறைச்சல் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருந்தார். In the late 1800s, George Muller, an evangelist, operated an orphanage consisting of 1,000 orphans. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே ஜார்ஜ் முல்லர் என்கிறவர் ஒரு அனாதை விடுதியை நடத்தினார். அதில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருந்தார்கள். One morning there was no food to eat, but he called all the children and staff together and prayed, thanking God for the provision of food. ஒரு நாளிலே காலையிலே உண்ண உணவில்லாதபடிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அதன் மத்தியிலும் கூட எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கர்த்தர் உணவு கொடுத்தார் என்று சொல்லி அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிக்க தொடங்கினார்கள். They thanked God for the provision of food even though no food was on the table. அங்கு மேஜையிலே உணவு இல்லாதிருந்த பொழுதும் கூட கர்த்தர் உணவை தந்தார் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள். A few moments later, a baker knocked on the door. கொஞ்ச நேரம் கழித்த பிறகு அங்கு கதவு தட்டப்பட்டது. He told Mr. Muller that God had led him to bake bread that the night before to give it to the orphanage. அப்பொழுது அந்த கதவுக்கு முன்பாக நின்ற அவர் சொன்னார், நேற்று இரவிலே கர்த்தராகிய தேவன் அவரிடத்திலே பேசி இவர்களுக்காக அப்பத்தை சுட்டு கொண்டு வரும்படிக்கு அவரிடத்தில் பேசினாராம். Before the bread was given to the children, a milkman knocked on the door. அந்த அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பால்காரர் வந்து கதவை தட்டினார். He said that his milk truck had broken down and he wanted to give the milk to the orphanage. அப்படி அவர் சொன்னார், நான் பால் கொண்டு வந்த வண்டி அது ரிப்பேர் ஆகி நின்று விட்டது, ஆகையினாலே அந்த பாலை எல்லாம் நான் இங்கு இவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். It shows how much the Lord cares for His children. இது எதை காண்பிக்கிறது? தேவன் தங்கள் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் என்பதை அதை காண்பிக்கிறது. It shows how much He loves His children. தம்முடைய பிள்ளைகளை தேவன் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை அதை காண்பிக்கிறது. The Lord is able to meet the needs of His children.
தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Those who seek the Lord will not lack any good thing. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Today the Lord is able to remove all that we lack in our lives, and he is able to fill us with his heavenly blessing. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைகளையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். மாத்திரமல்லாமல் பரலோக ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். Instead of living in scarcity, the Lord is able to lead us to a path of sufficiency and surplus. ஒரு குறைச்சல் உள்ள ஒரு நேரத்தில் இருப்பதற்கு பதிலாக கர்த்தர் தாமே நம்மை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி செல்வார். Let me briefly summarize what we discussed today. இந்த நாளிலே நாம் பேசின இந்த காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கட்டும். In our walk with God, there will be times when God will allow us to go through a wilderness journey. நாம் தேவனோடு கூட நடக்கிற அந்த வாழ்க்கையிலே ஒரு நேரத்திலே நாம் வனாந்தரத்திலே நடக்க தேவன் ஒருவேளை நம்மை அனுமதிக்கலாம். But the Lord will give us grace to overcome all that we face in the wilderness experience. ஆனாலோ அந்த வனாந்தர அனுபவத்திலே எல்லாவற்றையும் சந்திக்கவும் மேற்கொள்வதற்கும் தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். First, முதலாவதாக we may face skepticism in the wilderness journey. அந்த வனாந்தர அந்த பிரயாணத்திலே ஒருவேளை நமக்கு அவநம்பிக்கை உண்டாயிருக்கலாம். But when we have sureness of faith in the Lord, our skepticism can be turned into solutions. ஆனாலோ நம்முடைய அந்த அவநம்பிக்கையை மாற்றத்தக்கதாக தேவன் மேலே உறுதியான விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார். Second, இரண்டாவதாக we may be scared of something ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்படலாம். when we go through the wilderness journey. வனாந்தர பிரயாணத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது. But there is security for all those who trust in the Lord. ஆனாலோ கர்த்தரை நம்புகிற யாவருக்கும் பாதுகாப்பு உண்டு. Third, மூன்றாவதாக we may face scarcity when we walk in the wilderness journey. வனாந்தர அந்த பிரயாணத்திலே நமக்கு பற்றாக்குறை ஏற்படலாம். But we should not forget that Lord's presence is with us and will lead us to a path of sufficiency and surplus. ஆனாலோ தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்றும் அவர் குறைச்சலை நிறைவான ஆசீர்வாதமாய் மாற்றி அமைப்பார் என்பதையும் நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். His presence is with you. அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. You will overcome. நீங்கள் மேற்கொள்வீர்கள். You will overcome your wilderness experience. நீங்கள் உங்கள் வனாந்தர அனுபவத்தை மேற்கொள்வீர்கள். The Lord will give us grace to overcome a wilderness experience. அந்த வனாந்தர அனுபவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். When we have faith, when we exercise our faith in the Lord Jesus Christ, the Lord is able to do great and mighty things in our lives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்து அதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். Let us place our trust, our confidence in the Lord Jesus Christ. நம்முடைய நம்பிக்கையை தைரியத்தை கர்த்தர் மீது வைப்போம். Let us look to God in prayer. ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you for this day. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, for speaking to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the word that strengthened us today. இந்த நாளில் எங்களை பலப்படுத்தின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray for all the viewers who are watching, Lord, this Sunday service. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். You know their situations. அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அறிவீர். You know what they face in the wilderness journey. அந்த வனாந்தர அந்த பிரயாணத்திலே அவர்கள் எவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். We pray that your presence will fill their soul. அவருடைய ஆத்துமாக்களை உம்முடைய பிரசன்னம் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will take complete control over their life. அவருடைய வாழ்க்கையை நீர்தாமே முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Nothing is impossible with you. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. With God all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். We thank you, Lord, for your word this morning.
இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். pray that you will do great and mighty things in the lives of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதும் மகத்துவமான கிரிகளை நீர் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for what you can do in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம். We will overcome. நாங்கள் மேற்கொள்வோம். We give you all praise, all glory and honor. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் be with your people now and forever. உம்முடைய ஜனங்கள் யாவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.